வாசித்த அன்பானவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்பான ஊழியர் மூலமாக ஒரு புஸ்தகத்தையே நம்ம படித்து வருகிறோம். உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு நாம காரியங்களை கேட்கும்படி ஊழியர் சகாயராஜ் அவர்கள் இன்றைக்கு அந்த பாடத்தை நடத்தும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, நாம் இன்றைக்கு 42வது வாரமாக உன்னத பாட்டை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே நாம் வசனங்கள் 8 முதல் 11 வரை ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். சூலமித்து பெண்ணின் சகோதரர்களுடைய கூற்று 8ஆம் வசனத்திலே இருக்கிறது. சுலமித்த பெண்ணின் சகோதரர்கள் என்ன கூறுகிறார்கள்? நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? இவ்வசனத்தில் கூறப்படும் சிறிய சகோதரி பற்றி சற்றே விவரிப்பை பார்ப்போம். சாலமனின் பாடல் 8:8 என்பது புத்தகத்தின் இறுதி அத்தியாயத்தில் உள்ள ஒரு இடைநிலை வசனமாகும். இதில் ஒரு குழுவினர், அதாவது பாரம்பரியமாக இவர்கள் யார் என்று கூறப்படுகிறார்கள், மணமகளின் சகோதரர்கள் என்று அடையாளம் காணப்படுகிறார்கள். தங்கள் இளைய சகோதரியின் எதிர்காலம் குறித்து கவலை தெரிவித்தார்கள். அந்த வசனம் இவ்வாறு கூறுகிறது: எங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், அவளுக்கு மார்பகங்கள் இல்லை, அவளுக்கு மனம் முடிக்கப்படும் நாளில் எங்கள் சகோதரிக்காக நாங்கள் என்ன செய்வோம் என்கிறார்கள். தங்கை என்பது இன்னும் இளமையாகவும் பருவம் அடையாத நிலையிலும் உள்ள ஒரு பெண்ணை குறிக்கிறது. அவளுக்கு மார்பகங்கள் இல்லை என்பது அவள் இன்னும் உடல் முதிர்ச்சியையோ அல்லது திருமண வயதையோ அடையவில்லை என்பதை நேரடியாக கூறுகிறது. அவள் கேட்கப்படும் நாள் என்பது அவள் ஒரு திருமணத்திற்காக ஒரு மணமகன் அவளை திருமணம் செய்ய கேட்கும் நாளை குறிக்கிறது. இந்த விஷயத்திலே சகோதரரின் பங்கு என்னன்னு பார்க்கும்போது, பழங்கால அண்மை கிழக்கு கலாச்சாரத்தில் சகோதரர்கள் பெரும்பாலும் தங்கள் சகோதரிகளின் தூய்மைக்கும் திருமண ஏற்பாடுகளுக்கும் பாதுகாவலர்களாக செயல்பட்டார்கள். அவள் மணப்பெண் திருமணம் வரை கண்ணியமாக கற்போடு இருப்பதற்கு அவளை பாதுகாப்பதும் அவளை திருமணத்திற்கென்று தயார் செய்வதும் அவர்களுடைய கடமையாக இருந்தது, சகோதரருடைய கடமையாக இருந்தது. என்றைக்கே அந்த பழக்கம் நம் நாட்டிலே இருக்கிறது. அண்ணன்கள் தம்பிகள் என்பவர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதை குறித்த குறியீட்டு மற்றும் உருவ விளக்கங்களை பார்க்கும்போது இளம் விசுவாசிகளை போஷிப்பது. இந்த சிறிய சகோதரி என்பவள் தேவனுடைய வார்த்தையால் மற்றவர்களை போஷிக்க இன்னும் தயாராகாத முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்கள் அல்லது புதிய விசுவாசிகளின் உருவகமாக இருக்கிறார். யார் இந்த சிறிய சகோதரி என்பவள்? இந்த இளம் உறுப்பினர்களுக்கு சபையின் வளர்ச்சியடைந்த முதிர்ச்சியடைந்த உறுப்பினர்கள் வழிகாட்டுவதும் அவர்களை பாதுகாப்பதும் அவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. சபையில சமீபத்தில் ஞானஸ்தானம் பெற்றவங்களும் இருப்பார்கள், ஞானஸ்தானம் வாங்கி பல ஆண்டுகள் ஆகி பக்குவம் பெற்றவர்களும் இருப்பார்கள். அந்த மாதிரி பக்குவம் பெற்றவர்கள் அந்த புதிதாக கிறிஸ்தவர்கள் ஆகி இருக்கிறவர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் அவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. புறையினத்தார் சபையின் தொடக்க காலத்தில் தெய்வீக வெளிப்பாடு மற்றும் வேத வாக்கியங்கள் என்ற மாறுபாடுகள் இல்லாத புறையினத்தார் மீது யூதருடைய சபை, அதாவது யூதர்கள், அந்த சபையில் இருந்த யூதர்கள் அக்கறை காட்டியது இந்த வசனம் குறிப்பிடுவதாக உள்ளது. ஒரு பின்னோக்கிய சிந்தனை பார்க்கும்போது சில கண்ணோட்டங்களின்படி மணமகள், அதாவது சுலமித்த பெண், உண்மையில் தனது இளமை பருவத்தையும் அவளுடைய சகோதரர்கள் எவ்வாறு அவளை பாதுகாத்தார்கள் என்பதையும் இந்த வசனத்தில் நினைவு கூர்ந்தாள். சுலமித் பெண் நினைவு கூர்ந்தாள். திருமண வாழ்வில்
தான் அடைந்துள்ள தற்போதைய முதிர்ச்சி மற்றும் நிறைவுடன் தனது கடந்த கால சுவர் போன்ற தூய்மையை வேறுபடுத்தி காட்ட அவள் இந்த நினைவை பயன்படுத்துகிறாள். இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த நினைவு நேரடியாக அடுத்த வசனத்துக்கு இட்டுச் செல்கிறது. அங்கு சகோதரர்கள் அவருடைய குணத்தின் அடிப்படையில் 2 வெவ்வேறு பாதுகாப்பு திட்டங்களை தீர்மானிக்கிறார்கள். அது என்னவென்று பார்ப்போம். 9ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். மதில் மற்றும் கதவு என்ற உவமைகளை சற்றே விளக்கமாக பார்ப்போம். மணவாட்டி இப்போது ஆவிக்குரிய ரீதியில் வளராத தனது தங்கைகள் மீது அக்கறை காட்டுகிறாள். அந்த முதல் வருஷம் 8ஆம் வசனம் சொன்னோம் இல்லையா, மார்பங்கள் இல்லாத தங்கை ஒருத்தி இருக்கிறாள், அவளை கேட்கும் நாளில் என்ன செய்வோம் என்ற அக்கறை வருகின்றது. இது முதிர்ச்சியின் அடையாளம். முதிர்ச்சி அடையாதவிடம் அக்கறை காட்டுவது. நாம முதிர்ந்திருக்கிறோம், முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்னாக்கா, இன்னும் நம்மை போன்ற முதிர்ச்சி அடையாத, பக்குவம் அடையாத, வளராத கிறிஸ்தவர்களுக்கு நாம் அக்கறை காண்பிக்க வேண்டும். அப்பதான் நம்ம முதிர்ச்சி அடைந்திருக்கும் அர்த்தம். சபைக்குள்ளாக இருக்கிற பக்குவம் இல்லாத புதிதாக வந்திருக்கிற விசுவாசிகளை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 8:9 ஒரு நல்ல ஒரு வசனமாக இருக்கிறது. ஒரு பெண் சுவர் போன்றோ, மதில்னு சொல்றாங்க இல்லையா, சுவர் போன்றோ அல்லது கதவு போன்றோ இருக்கலாம் என்று நமக்கு சொல்லுகிறது. அவள் ஒரு சுவராக இருந்தாள், நற்பண்புள்ளவளாகவும் உறுதியானவளாகவும் இருந்தால், அவர்கள் யாரு? அவளுடைய சகோதரர்கள் அவளை கௌரவித்து வெள்ளியால் அலங்கரிப்பார்கள். இங்கு வெள்ளி என்பது ஆடம்பரம், உறுதி மற்றும் பலத்த பாதுகாப்பு ஆகியவற்றால் பெண்ணின் பெற்றோரும் சகோதரர்களும் அவளை பாதுகாத்து கௌரவிப்பின் அடையாளமாக உள்ளது. அதுக்கு மாறாக அவள் ஒரு கதவாக இருந்தாள். கதவுனா என்னது? பலவீனமானவளாக அல்லது எளிதில் அசைக்கப்படக்கூடியவளாக இருந்தால் அவர்கள் கேதுரு மரப்பலகையை கொண்டு அவளை கட்டுப்படுத்தி பாதுகாப்பார்கள். கேதுரு மரப்பலகை என்பது பெற்றோரும் சகோதரர்களும் தங்கள் பெண்ணுக்கு விதிக்கும் கட்டுப்பாடுகளை குறிக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம் பல வீடுகள்ல அவருடைய பெண் என்பவை சற்று தடம் புரண்டு நடக்கக்கூடியவளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அவளை கண்டிக்கிறார்கள், சில சமயத்தில் தண்டிக்கிறார்கள். இதனுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எங்க போகுதுனாக்கா, தெற்கு மாவட்டங்கள்ல நடக்கிறது போல ஆணவ கொலை நடக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்கிறார்கள். ஏன்னா அவள் கதவாக இருக்கக்கூடாது. கதவுனா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் என்ட்ரி கொடுக்கிறது. அந்த மாதிரி பலவீனமானவளாக எளிதில் அசைக்கப்படக்கூடியவளாக இருந்தால் அவளை கேதுரு மரப்பலகை பல கட்டுப்பாடுகளை கொண்டு அவளை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனால் அவர் சுவராக இருந்தால் யாரும் உள்ள நுழைய முடியாது, சுவருக்குள்ள யாரும் நுழைய முடியாது. அவள் கட்டுப்பாடுள்ள பெண்ணாக இருந்தால் அவளை வெள்ளியால் அலங்கரிக்கிறார்கள். வெள்ளி என்பது ஆடம்பரம், உறுதி, பலத்த பாதுகாப்பு ஆகியவற்றால் பெண்ணின் பெற்றோரும் சகோதரரும் அவளை பாதுகாப்பது கௌரவிப்பது அடையாளமாக உள்ளது. சுவர் என்பது தன்னடக்கத்துடன் மற்றும் ஒருவேளை கூச்சத்துடன் உள்ள பெண்களை குறிக்கிறது. எல்லா பெண்களுமே இவ்வாறு இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் படைத்தார். சுவர்களாகத்தான் பெண்கள் இருக்க வேண்டும், அதாவது யாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. இதற்கு மறுபுறம் கதவு என்பது ஆண்களுடன் தாராளமாக பழகும் பெண்களை குறிக்கிறது. திறந்த கதவானது எப்போதுமே உள்ளே நுழையும்படியாக வரவேற்பதாகவே உள்ளது. பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெண் சுவர் போன்று இருந்தால் அவளை தேவன் தமது சபையை கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் ஒரு பெண் ஒரு கதவு போல இருந்தால் அவளுடைய தகப்பனும் சகோதரர்களும் அவளை சுற்றி ஒரு தடுப்பு கட்ட வேண்டும். ஆண்களுடன் அவர்கள் கொண்டுள்ள தொடர்புகளை துண்டிக்க வேண்டும். நான் சொல்லுவது தகப்பன் வீட்டில் இருக்கின்ற திருமணம் ஆகாத பெண்களை குறித்து நான் சொல்லுகிறேன். திருமணம் ஆன பிற்பாடு கணவனுடைய கண்ட்ரோல் கீழே வந்துடுற பெண், அப்ப ஒன்னும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. எங்கேயுமே பெண்கள் ஒரு சுவர் போன்று தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் என் அடிப்படை பொருள். கதவு போன்று இருந்தால் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக இருக்க முடியாது.
அடுத்து சூலைமீத் பெண் தன்னை குறித்து கூறுகிறாள். சூலைமீத்திய பெண் தன்னை குறித்து கூறுகிறாள் 10ஆம் வசனத்திலே, நான் மதில் தான், என் சனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்கிறார். சூலைமீத்திய பெண் தன்னை பற்றி இவ்வாறு உரைப்பது காரணம் என்ன? சூலைமீத்திய மணமகள் தனது முதிர்ச்சி, தனது நற்பண்பு மற்றும் தனது திருமணத்துக்கான தயாரான நிலையை வெற்றிகரமாக அறிவித்தாள். இந்த வசனத்திலே அவள் என்ன சொல்றார்? நான் ஒரு மதில், என் மார்பகங்கள் கோபுரங்களை போன்றவைகள் என்று பிரகடனம் செய்கிறாள். அவள் தூய்மையாக ஒரு மதில் போன்று நிலைத்திருந்ததையும் பெண்மை தன்மை தனக்குள் வளர்ந்ததையும் உறுதிப்படுத்துகிறாள். அதான் என் சனங்கள் கோபுரங்கள் போல இருக்கின்றன என்று சொல்கிறாள். இறுதியில் தன் கணவனின் கண்களில் கடாட்சத்தை பெறுகிறாள், தயவையும் சமாதானத்தையும் காண்கிறாள். இந்த கடாட்சம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பின்னாடி பார்க்க போறோம். உன்னத பாட்டு 8:10 முக்கிய விளக்கங்களை பார்க்கும்போது தனிப்பட்ட முதிர்ச்சி மற்றும் நற்பண்பின் சின்னம். வசனம் 8 குறிப்பிடப்பட்டது போல முதிர்ச்சியற்ற சிறிய சகோதரியாக தான் இருப்பதில்லை என்பதை மணமகள் உறுதிப்படுத்துகிறாள். நான் மதில் தான், என் சனங்கள் கோபுரங்கள் என்று சொல்லும் போது அவள் தன்னை தூய்மையாக பாதுகாத்துக் கொண்டதையும் அதோடு கூட தான் திருமணத்திற்கு பக்குவப்பட்டு இருப்பதையும் அவள் வெளிப்படையாக அறிவிக்கிறாள். இந்த வசனத்திலே மதில் போல் நிற்பது உறுதியான அசைக்க முடியாத நற்பண்பையும் சோதனைக்கு எதிரான எதிர்ப்பையும் குறிக்கிறது. எந்த விதமான சோதனை வந்தாலும் என்ன செய்வா? மதில் போன்று தன்னை காத்துக் கொள்வாள் பெண். அப்படி காத்துக் கொள்கிற பெண் புகழப்படுவாள். அவள் தன் துணைவிற்கு அளித்த வாக்குறுதியில் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருக்கிறாள். கோபுரம் என்ற உருவகம், அவளுடைய மார்பகங்கள் கோபுரங்களை போல் இருப்பது அவளுடைய முதிர்ச்சியையும் திருமணத்திற்கான தயார் நிலையும் குறிக்கிறது. இந்த சூழலில் கோபுரங்கள் வலிமையையும் விழிப்புணர்வையும் அவள் ஏற்க தயாராக இருக்கும் பொறுப்புகளையும் குறிக்கின்றன. முதலாவது கணவனை திருப்திப்படுத்த வேண்டும், பிறகு தாய்மை அடைய வேண்டும். இது எல்லாவற்றையும் அந்த கோபுரங்கள் என்ற உருவகம் குறிக்கிறது. அடுத்து தயவை பெறுதல். அவளுடைய முதிர்ச்சி மற்றும் தூய்மையின் விளைவாக அவள் தன் கணவனின் கண்களில் தயவை அல்லது சமாதானத்தை பெறுகிறாள். இது அவள் போற்றப்படும் ஒரு மகிழ்ச்சியான, நிலையான, உறுதியான உறவை கொண்டிருப்பதை குறிக்கிறது. ஆவிக்குரிய உருவக பார்வை. மணமகள் என்பவள் விசுவாசத்தில் வளர்ந்து கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் சபையாக அல்லது தனிப்பட்ட விசுவாசியாக பார்க்கப்படுகிறது. கோபுரங்கள் என்பது வலிமையான, உறுதியான, சாட்சியமுள்ள வாழ்க்கையையும் விசுவாசத்தில் முதிர்ச்சியும் குறிக்கின்றது. விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைகிற போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். அதே வேளையிலே விசுவாசத்தில் பலவீனமான சகோதரர்களை ஆதரித்து பலப்படுத்துவோம். இந்த ரெண்டும் தேவை. கர்த்தருக்கு பிரியமா இருத்தல் என்பது நம்முடைய குடும்ப உறவிலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதாவது கர்த்தருக்கு நமக்கு உள்ள குடும்ப உறவில சந்தோஷம் ஏற்படுகிறது. அதே வேளையிலே நாம் நம்முடைய வேறு அறிவினாலே விசுவாசத்தில் இன்னும் பக்குவப்படாத, முதிர்ச்சி அடையாத சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஞான பாலை கொடுக்கின்றோம். அதான் மார்பகங்கள் என்று சொல்லப்படுவது. உண்மையில அழகான வசனம் இந்த வசனம். இந்த வசனம் இன்னும் முதிர்ச்சி அடையாத ஒரு சிறிய சகோதரியை பற்றி 8-9 வசனங்களில் காணப்படும் ஒரு விவாதத்துக்கு நேரடி பதிலாக இருக்கிறது. இளைய சகோதரியை, அதாவது இன்னும் மார்பகம் வளராதவளை திருமணத்திற்கு எப்படி தயார்படுத்துவது? அவள் ஒரு சுவராக இருந்தால் அவளை பாதுகாப்பது, அல்லது அவள் ஒரு கதவாக இருந்தால் அவளை கட்டுப்படுத்தி பலப்படுத்துவது. இந்த ரெண்டுல ஒண்ணு செய்யணும். யாரு? பெற்றோரும் சகோதரர்களும் என்று அவளுடைய சகோதரர்கள் அல்லது சமூகம் விவாதித்துக் கொண்டிருந்த போது மணமகள் தான் ஏற்கனவே ஒரு சுவராக முதிர்ச்சி அடைந்து விட்டதாகவும் தன் கணவனின் பாசத்தில் தனக்கான இடத்தை கண்ணெரித்து விட்டதாகவும் நம்பிக்கையுடன் கூறுகிறார் இந்த வசனத்திலே. இந்த வசனத்திலே நேரடி பொருள் என்னென்று பார்க்கும்போது, இந்த முந்தைய 2 வசனங்களில் பாதுகாப்பு குறித்த சகோதரன் கேள்விகளிலிருந்து
அந்த பெண்ணின் சுய உறுதிப்பாட்டிற்கு ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. நான் ஒரு மதில், சுவர் என்று சொல்லுகிறார் முதல்ல. இது அவருடைய சகோதரரின் கற்பனையான ஒரு கேள்விக்கு 9வது வசனத்துல கேள்வி கேட்டாங்களே, எப்படி நாங்க பாதுகாப்போம் அப்படின்ட்டு, அந்த கற்பனையான கேள்விக்கு ஒரு நேரடி பதிலாகும். தன்னை ஒரு மதில் அல்லது சுவர் என்று அழைப்பதன் மூலம் மணவாட்டியானவள் தன்னுடைய தூய்மையையும் கற்பையும் தான் வெற்றிகரமாக பாதுகாப்பதாக அறிவித்தாள். அவள் ஒரு திறந்த கதவாக இல்லாமல் அதற்கு மாறாக மயக்குதலுக்கு எதிரான ஒரு பலப்படுத்தப்பட்ட உறுதியான மதிலாக இருந்தாள். இளம் பெண்கள் இதை நல்லா கவனிக்கணும். நம்முடைய வளர்ச்சி குறித்து, வளம் குறித்து இந்த உலகத்திலே மிகுந்த அக்கறை உள்ள இருவர் யார்? நிச்சயமாக நம்முடைய தகப்பனும் தாயும் தான். ஏற்ற வேலை வரும்போது நிச்சயமாக நம்மை குடும்ப வாழ்விலே இணைப்பார்கள் அவர்கள். அப்ப அது வரைக்கும் இளம் பெண்கள் தங்களை ஒரு மதில் போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் சோதனைகளினால் பாழ்பட்டு போய்விடக்கூடாது. அப்படி கட்டுப்பாடோடு இருக்கின்ற பெண்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. நான் என் அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். குடும்பத்திலே தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும்போது கட்டுப்பாடோடு வளர்கின்ற பெண்களுக்கு எதிர்காலத்திலே சிறப்பான வாழ்க்கை அமைகிறது. ஆகவே இந்த குழுவில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இதை சிந்தித்து பார்க்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். என் மார்பகங்கள் கோபுரங்களை போன்றவை. இந்த உருவகம் அவள் உடல் முதிர்ச்சி அடைந்து திருமணத்திற்கு தயாராக இருப்பதை குறிக்கிறது. கோபுரங்கள் என்பவை வலிமை மற்றும் விழிப்புணர்வின் சின்னங்களாக இருந்தன. அவளுடைய முதிர்ச்சி ஒரு உடல் ரீதியான பண்பாக மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணியமான, பாதுகாப்பு மிக்க ஒரு வலிமையாக முன்வைக்கப்படுகிறது. கடாட்சம், அனுகூலம், கடாட்சம் பெற்றவள். இங்கு கடாட்சம் என்பதற்கான எபிரேய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறாக்கா, சமாதானத்திற்கான எபிரேய வார்த்தை பயன்படுத்துகிறது. சாலோம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்கிறது எபிரேய மொழியில். வேதாகமத்துல கடாட்சம் என்பதற்கு சாலோம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக சமாதானம் பெற்றேன் என்றே சொல்லியிருக்கலாம் மொழிபெயர்ப்பாளர். அதே கடாட்சம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல எனக்கு. ஆனா இங்க நான் என் நேசத்திற்கும் சமாதானம் பெற்றுக் கொண்டேன் என்றே சொல்லலாம். அவளுடைய முதிர்ச்சி மற்றும் குணத்தின் காரணமாக அவள் தன் கணவனுக்கு அமைதியையும் நிறைவையும் தருபவளாக இருக்கிறாள். அவளுடைய கணவனின் பார்வை ஒரு உடல் ரீதியான பொருளை மட்டும் காணவில்லை, மாறாக உறவில் ஓய்வை வழங்கும் வலிமை மிக்க ஒரு பெண்ணாக காண்கிறது அவளை. உருவக விளக்கம் பார்க்கும்போது இந்த வசனத்தை பல நூறு ஆண்டுகளாக இறையியலாளர்கள் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான உறவுக்கான ஒரு உருவகமாக விளக்கி வருகின்றார்கள். மதில் என்பது சபை. மதில் என்பது பெரும்பாலும் சபையாக காணப்படுகிறது. அது கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டு உலக செல்வாக்கிற்கும் மார்க்க துரோகத்திற்கும் எதிராக உறுதியாக நிற்கிறது. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:10 சொல்லி இருக்கிறார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப பாதாளத்தின் வாசல் என்பது எது? இந்த உலக இன்பங்கள், இந்த உலக ஆசைகள், இந்த உலகத்தின் சோதனைகள், இதையெல்லாம் பாதாளத்துக்கு செல்லக்கூடிய வாசல்கள். நாம உண்மையான மதில்களாக இருந்தால், விசுவாசிகள் என்ற வகையிலே நாம் உண்மையை மதில்களை போல் நம்மை காத்துக் கொண்டால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாது. இது உறுதியான ஒரு காரியம். நிச்சயமாக இளைஞர்கள், இளம்பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்பகங்கள் என்பவை ஊட்டம் தருபவைகள். இவைகள் உருவமாக, இந்த மார்பகங்கள் மேல் எவற்றின் உருவமாக இருக்கிறது? பழைய மற்றும் புதிய பழைய இந்த இரண்டு ஏற்பாடுகள் இரண்டு மார்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லது நற்செய்தியின் ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? நற்செய்தியின் பாலை எடுத்து விசுவாசிகளுக்கு அருந்த கொடுக்கிறார்கள். நற்செய்தியின் ஊழியர்கள் கூட இந்த மார்பகங்கள் என்பதற்கு உருவமாக இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க? விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய பாலையும் ஊட்டத்தையும் கொடுக்கிறார்கள். பழைய புதிய ஏற்பாடுகள் ஆவிக்குரிய பாலையும் ஊட்டத்தையும் கொடுக்கின்றன. அதே போன்று அதை எடுத்து விளக்கி சொல்லுகின்ற ஊழியர்களும் ஆவிக்குரிய பாலையும் ஊட்டத்தையும் கொடுக்கின்றார்கள். கிறிஸ்துவில் சமாதானம். கணவரின் கண்களில் காணப்படும் கடாட்சம்
அல்லது அருள் அல்லது சமாதானம் என்பது விசுவாசிகள் கிறிஸ்துவில் கிருபையையும் சமாதானத்தையும் கண்டறிவதை பிரதிபலிக்கிறது. மணமகள் தன் நேசருக்குள் இளைப்பாறுதலை கண்டடைவதைப் போலவே நமது ஆத்மாவும் தேவனுடனான நமது ஐக்கியத்தில் தனது நிறைவான சமாதானத்தை கண்டடைகிறது. முக்கிய கருப்பொருளின் சுருக்கம் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது நேர்மை. இது தனிப்பட்ட எல்லைகளையும் தார்மீக வலிமைகளை மதித்தல் என்று பொருள்படுகிறது. கதவாக இல்லாமல் சுவராக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது. அடுத்து முதிர்ச்சி. விசுவாசில் இன்னும் பலப்படாத கிறிஸ்தவர்கள் ஒரு சிறிய சகோதரி என்ற நிலையிலிருந்து உடன்படிக்கை அன்பிற்கு தயாராகின்ற ஒரு முதிர்ந்த பெண்ணாக மாற வேண்டும். அது முதிர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அடுத்து உறவில் அமைதி. உண்மையான நெருக்கம் என்பது பரஸ்பர மரியாதை மற்றும் நிரூபிக்கப்பட்ட குணநலன்களின் அடித்தளத்தில் கட்டப்படுகிறது என்ற கருத்து இங்கு உள்ளது. அடுத்து நாம் 11ஆம் வசனத்துக்கு போகின்றோம். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். இந்த சாலமோனுடைய திராட்சை தோட்டம் பற்றிய விளக்கத்தை பார்க்கும்போது, அரசர் சாலமோன் பாகால் ஆமோனில் இருந்த ஒரு பரந்த செழிப்பான திராட்சை தோட்டத்தை பல்வேறு காப்பாளர்களுக்கு குத்தகைக்கு விடப்படுவதை பற்றி எடுத்துரைக்கிறது இந்த வசனம். அதை குத்தகைக்கு வாங்கிய ஒவ்வொருவரும் அதன் விளைச்சலுக்காக 1000 வெள்ளி நாணயங்களை செலுத்த வேண்டும் என்று அரசர் கட்டளையிட்டார். இந்த வசனம் சாலமோனுக்கு இருந்த பொதுவில் வணிகமயமாக்கப்பட்ட விவசாய உடைமைகளுக்கும் மணவாட்டி தன் நேசருடன் பகிர்ந்து கொள்ளும் தனிப்பட்ட இதயபூர்வமான நேசத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை குறிப்பதாக இருக்கிறது. இது பெரும் செல்வத்தை விட அவர்களின் உறவில் உண்மையான மதிப்பை வலியுறுத்துகிறது. நேரடி அல்லது சூழல் விளக்கத்தை பார்க்கும்போது, மிகுதியான செல்வந்தராய் இருந்த அரசர் சாலமோன் பல குத்தகைக்காரர்களால் விவசாயம் செய்யப்படும் ஒரு பெரிய லாபகரமான திராட்சை தோட்டத்தை கொண்டிருந்தார். இது அவருடைய பெரும் செல்வத்தையும் பழங்களின் உயர் மதிப்பையும் எடுத்து காட்டுகிறது. அன்பின் வேறுபாடு. சூலைமிக்கு பெண் தனது தனிப்பட்ட சிறிய திராட்சை தோட்டத்தை, அதாவது தனது அன்பை சாலமோனின் பெரிய பொதுத்தன்மையுள்ள திராட்சை தோட்டத்துடன் ஒப்பிட்டாள். அரசருடைய வணிகமயமாக்கப்பட்ட திராட்சை தோட்டங்கள் குத்தகைக்கு விற்கப்படுவது போல தன் அன்பு விற்பனைக்குரியது அல்ல என்பதை அவள் உணர்த்துகிறாள். ஆவிக்குரிய பொருள் பார்க்கும்போது, திராட்சை தோட்டம் என்பது நற்செய்தி ஊழியமாக அல்லது சபையாக கண்ணோக்கப்படலாம். சபையில உள்ள ஊழியர்கள் உண்மையான உரிமையாளரான கிறிஸ்துவிடம் கனியை, ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார்கள். 1000 வெள்ளி என்பது இந்த ஆவிக்குரிய ஊழியத்தின் மகத்தான மதிப்பை குறிக்கிறது. 1000 வெள்ளிங்கிறது சாதாரணப்பட்ட காசு அல்ல. அது எவனும் இன்னும் கணக்கு பார்க்கல, நானு இப்ப சொல்ல முடியல. ஒருவேளை ஒரு 1 கோடி 2 கோடின்னு வச்சுக்குவோம். அது சாதாரண பணம் அல்ல. அப்ப ஊழியத்துடைய மகத்தான மதிப்பு முதல்ல ஊழியக்காரருக்கு தெரியணும். அதுக்கு முதல்ல ஊழியக்காரருடைய மனைவிக்கு தெரியணும், ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு தெரியணும், விசுவாசிகளுக்கு தெரியணும். ஊழியம் செய்யறவர்களுக்கு பல பேர் அற்பமாய் நினைக்கிறார்கள். ஏதாவது பைபிளை தூக்கி தெரியாரு, நம்ம போடுற காசை வச்சு பொழைக்கிறாரு அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. ஊழியம் என்பது ஒரு மகத்தான வேலை. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அது மூப்பர்களுக்கு சொல்லப்பட்டாலும் ஊழியத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். நம்ம ஊழியத்தை விருப்பத்தோடு செய்கின்ற போது தேவன் ஏற்ற வேலையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த முக்கிய கருப்பொருள் என்ன பார்க்கும்போது, பொறுப்புடைமை. பாதுகாவலர்களிடம் ஒரு வளம் ஒப்படைக்கப்படும் போது அவர்கள் லாபத்தை திருப்பி கொடுக்க வேண்டி எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இது உறவுகளில் உள்ள அக்கறையும் பொறுப்பையும் குறிக்கிறது. செல்வத்தை விட பக்தி மேலானது. மணமகள் தனது அன்பு விற்பனைக்குரியது அல்ல என்பதை குறிப்பிடுகிறாள். அவள் பொருள் ஆதாயத்தில் கவனம் செலுத்தாமல் உறவில் கவனம் செலுத்துகிறாள்.
இது தனது சொந்த திராட்சை தோட்டத்தின் மீதான அவளது அர்ப்பணிப்பை அரசரின் பல உடைமைகளுடன் வேறுபடுத்தி காட்டுகிறது. இந்த வசனம் 8:12 உள்ள இறுதி அறிவிப்பிற்கு இந்த வசனம் 8:12 உள்ள இறுதி அறிவிப்பிற்கு வழிவகுக்கிறது. அடுத்த வசனத்தில் வருது. அங்கு அவர் தனது திராட்சை தோட்டம் அவளது அன்பு இதயம் என்பது தனது அன்பருக்கு மட்டுமே உரியது என்றும் அது வாடகைக்கோ குத்தகைக்கோ கொடுக்கப்பட முடியாது, விற்கப்பட முடியாது என்றும் அறிவிக்க போகிறாள் 12ஆம் வசனத்துல. இந்த 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாகால் ஆமோனில் சாலமோனுக்கு இருந்த பரந்த திராட்சை தோட்டம் விவரிக்கப்படுகிறது. அதை அவர் ஆண்டுக்கு 1000 வெள்ளிக்காசுகள் வாடகை கட்டணத்தில் குத்தகைதாரர்களுக்கு குத்தகைக்கு விட்டிருந்தார். இந்த வசனம் பின்வரும் வசனத்தில் வரும் சூலமீத்திய மணமகளின் மாசற்ற திராட்சை தோட்டத்திற்கு ஒரு வரலாற்று மற்றும் உருவ அமைப்பாக செயல்படுகிறது. நேரடி மற்றும் வரலாற்று பொருள் பாகால் ஆமோன். இந்த பெயரின் நேரடியான பொருளாக பார்க்கும்போது திரளான கூட்டத்தின் அதிபதி அல்லது மிகுதியான செல்வத்தின் அதிபதி என்பதுதான் பாகால் ஆமோன் என்பதனுடைய அர்த்தம். வேதாகம் அறிஞர்கள் சிலர் இதை எஸ்ரலோன் பள்ளத்தாக்குக்கு அருகில் உள்ள ஒரு உண்மையான இடம் என்று அடையாளம் கண்டாலும் பல அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இது சாலமோனின் அளவற்ற செல்வத்தையும் அதிகாரத்தையும் எடுத்துக்காட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறியீட்டு பெயர் என்றே நம்புகிறார்கள். இதை பாகால் ஆமோன் என்ற பெயரை. அடுத்து வாடகை ஒப்பந்தம், அதாவது குத்தகைக்கு விடுதல். திராட்சை தோட்டம் மிகவும் பெரியதாக இருந்ததால் சாலமோன் அதை தாமே தனியாக நிர்வகிக்க முடியாது இருந்தார். அவர் நிலத்தில் வேலை செய்ய காவலர்களை குத்தகைதாரர்களை நியமித்தார். ஒவ்வொரு குத்தகைதாரரும் பழங்களை காக்கும் சிறப்புரிமைக்காக 1000 வெள்ளிக்காசுகள் என்ற அதிக விலையை செலுத்த வேண்டியிருந்தது. மதிப்பின் முக்கியத்துவம் 1000 சேக்கல் வெள்ளி என்பது ஒரு கணிசமான தொகையாகும். இது ஒரு முதன்மையான அதிக உற்பத்தி திறன் கொண்ட பண்ணை என்பதை குறிக்கிறது. சூழமைத்த பெண்ணின் நற்பண்பு. திராட்சை தோட்டம் என்பது மணமகளின் சொந்த ஆளுமை, அவளது அழகு மற்றும் அவளுடைய தூய்மைக்கான ஒரு உருவகமாக அது தெரிவெடுக்கப்படுகிறது. சாலமோனுக்கு மற்றவர்களால் பராமரிக்கப்படும் ஒரு உண்மையான விலையுந்த திராட்சை தோட்டம் இருக்கும்போது மணமகள் தனக்கென ஒரு திராட்சை தோட்டத்தை கொண்டிருந்தாள். அதாவது தன்னைத்தானே சொல்லுகிறாள். அவள் திராட்சை தோட்டத்தை கொண்டிருந்தாள். திராட்சை தோட்டம் அவளுக்கு இந்த உலக பிராண தோட்டம் இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்ல, தன்னையே ஒரு திராட்சை தோட்டம் என்று வர்ணிக்கிறாள். இவ்விடத்தில் திராட்சை தோட்டம் எதுவும் அவளையே குறித்தது. அதை அவள் பாதுகாத்து ஒரு மதில் போல பாதுகாத்து இப்போது தன் காதலனுக்கு தன் நேசருக்கு இலவசமாக கொடுக்கிறாள். சாலமோனின் அந்தப்புறம், இதையே நம்ம கண்ணோக்க வேண்டி இருக்குது. என்னது? திரளானவர்களுக்கு அதிபதி என்ற இடத்தில் உள்ள சாலமோனின் திராட்சை தோட்டத்தை அவருடைய பல மனைவிகளை கொண்ட அந்தப்புறத்தின் ஒரு மறைமுகமான குறிப்பாக சிலர் விளக்குகிறார்கள். இந்த கண்ணோட்டத்தில் காவலர்கள் என்பவர்கள் இந்த பெண்களை நிர்வகித்த அன்னகர்கள் ஆவார்கள். இந்த பகுதி அரசரின் விலை உயர்ந்த பகிரப்பட்ட திரளானவர்களை சூழமைச்ச பெண்ணுக்கும் அவருடைய ஒரே நேசருக்கும் இடையிலான பிரத்யேகமான பரஸ்பர அன்புடன் ஒப்பிடுகிறது. ஆவிக்குரிய பொறுப்புடைமை. திராட்சை தோட்டம் என்பது உருவகமாக சபையையோ அல்லது தனிப்பட்ட விசுவாசிகளின் ஆத்மாக்களையோ குறிப்பதாக உள்ளது. சாலமோன் உண்மையான உரிமையாளரான கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். புரோட்டோடைப் என்று சொல்வார்கள். முன் மாதிரி அல்ல, முன் உதாரணமாக இருக்கிறார். அதாவது கிறிஸ்து உண்மை, இவர் சாலமோன் நிழல், கிறிஸ்து நிஜம். மேலும் காவலர்கள் என்பவர்கள் தேவனுடைய மக்களை கவனித்து தேவனுக்காக நீதி மற்றும் விசுவாசம் என்ற கனியை உண்டாக்கும் பொறுப்புடைய ஊழியர்கள் அல்லது போதர்களை குறிக்கிறார்கள். அடுத்து பாகால் ஆமோன் என்பது திரளான கூட்டத்துக்கு அதிபதி, தெய்வீக மிகுதி அல்லது சாலமோனின் அந்தப்புறம் என்பதை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது ஒரு வளமான விவசாய நிலம் அல்லது பாலுறவுக்கான குடும்பங்கள், சபை அல்லது இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. காவலர்கள் என்பவர்கள் குத்தகை விவசாயிகள், ஊழியர்கள், குடும்ப பாதுகாவலர்கள் அல்லது அன்னகர்களை குறிக்கிறது. 1000 வெள்ளிக்காசுகள் என்பது அதிகமான மதிப்புள்ள வாடகை, அதாவது குத்தகை தொகை அல்லது வரி மதிப்பு. இது ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை அல்லது ஊழியத்தின் மாபெரும் மதிப்பை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இத்தோடு நாம் உன்னத பணி இந்த வார ஆராய்ச்சி வகுப்பை நிறைவு செய்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் தொடர்ந்து
8ஆம் அத்தியாயத்தின் 12 முதல் 14 வசனங்களை ஆராய்வோம். முடிந்ததென்றால் அதோடு கூட இந்த புத்தக தொகுப்புரையை அந்த நாளிலே காண்போம், இல்லை அடுத்த வாரத்திலே காண்போம். அதுவரையில் உங்கள் யாவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எனது பத்திரிகை ஊழியத்தின் உலகளாவிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சகோதரரே, நன்றி சகோதரியே. இவ்வளவு நேரமாக உலக பாட்டுடைய விவரங்களை சொன்ன அன்பானவருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் பரலோக தேவன் பூர்த்தி செய்வாராக. இதற்கு முடிவாக நாம் நம்முடைய அன்பானவர் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையும் பரிசுத்தமும் நீதியும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, தேவனே நாங்கள் உங்களை போற்றுகிறோம். பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனே உமது வேத வசனங்களை மிக நேர்த்தியாக தேவனை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அவைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவனே இந்த காலை வேளையின் தியான வேலையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் சகராஜ் அவர்கள் மூலமாக நாங்கள் உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து பிதாவே இதோ தேவனே சில வசனங்களிலே இதோ தேவனே அவைகளை இன்றைய நாளில் இருக்கிற சபையோடு கூட அங்கு ஒப்பிட்டு அது இதோ எப்படிப்பட்டதான இதோ ஒரு வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் உண்டாகி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சமாதானம் நிறைந்த இதோ தேவனே இப்படி ஒரு ஆவிக்குரிய வகையிலே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் எப்படிப்பட்ட இதோ தேவன ஒரு உறவு இருக்கிறது என்று சொல்லி இதோ தேவன மிக அருமையாக இது இந்த வேத வசனங்களின் விளக்கங்களை இதோ தேவனே நீர் எங்களுக்கு சகோதர மூலமாய் தந்து அதற்காக தேவன் இப்படியாக இந்த நாட்களிலே இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தின் விளக்கத்தை பிதாவே இதோ அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு அது அநேக வேளைகளிலே அது சிரமமான ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் இதோ புரிந்து கொள்ளும் வகையிலே ஒரு பாக்கியமான இதோ தேவன காரியங்களாக அறிவான சகோதர மூலமான தேவன விளக்கங்களை இதோ எங்களுக்கு நீ தருகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. தேவனும் ஒரு வேத வசனங்களை நாங்கள் கூர்மையாய் இதோ கவனிக்கும்படியாகவும் அவைகளின் உள்ள அர்த்தங்களையும் ஆவிக்குரிய இதோ அர்த்தங்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான இதோ தேவன காரியங்களை நீ தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் பிதாவே, இதோ இப்படியாக நாங்கள் ஒரு வேத வசனங்களை நாங்கள் தியானித்து அங்கே பார்க்கும் பொழுதெல்லாம் இதோ அவைகள் இதோ தேவனை எப்படி நாங்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி இதோ காண்பிக்க வேண்டும் என்கிற இதோ அந்த காரியத்தை நீர் அறிவியல் சகோதரர் மூலமாய் தந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி பிதாவே. எப்படியாக இந்த நாளிலே இந்த நல்ல வார்த்தைகளை போதித்த சகோதரரையும் கேட்ட எங்கள் யாவரையும் தேவனை நீர் ஆசீர்வதித்தருளும் பிதாவே. இந்த நாளிலே ஏதோ தேவனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் தேவனே. இந்த இதோ தேவனை இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை பரலோகத்தின் தேவனை நீ சந்தித்து நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து தரும்படியாக முடித்திருக்கேன் செய்கிறோம். தேவனை ஒரு பிள்ளைகளிடத்திலும் ஒரு பெரிதான கிருபை இருக்கட்டும். தேவனை நீர் சகல நாட்களிலும் தேவனே எங்களுடன் கூட இருக்கிறீர். இதோ தேவனே நாங்கள் அந்த விசுவாசத்தோட நாங்கள் உண்மை பற்றி கொண்டிருக்கும்படி நீர் உதவி செய்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் இப்படியாக செபிக்கும் பொழுது அநேக காரியங்களின் தேவைகளுக்காக இதோ தேவனே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தேவனை இப்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தலும் பிதாவே. இந்த நாளினுடைய ஜெப குறிப்புகளிலே அநேக காரியங்களை இதோ நாங்கள் கேட்டு அறிகிறோம். இதோ தேவனே சரீரத்திலே இதோ தேவன புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற அருமையான 2 சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் அவர்களுடைய இதோ தேவன நோய்களை நீ சுகமாக்கும்படியாக இதை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இதோ தேவனே அவர்கள் சுகமடைந்து இதோ தேவனை நீர் வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசிக்கத்தக்கதான
இதோ தேவனே அந்த விசுவாசமுள்ள ஒரு ஜெபமாய் இதோ எங்களிடத்தில் காணப்படும்படி உதவி செய்தரணும் பிதாவே. அது போல இதோ திருமூர்த்தி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனத்திலிருந்து நல்ல சுகத்தை தாரும். இதோ ஜான்சன் ஜெயபிரகாஷ் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இப்படியாக அவர்களுடைய குடும்பத்திலே இதை இழந்திருக்கிற இதோ தேவன் அந்த காரியத்தின் மூலமாய் இதோ தேவன் துக்கத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்திற்கு நீர் ஆறுதலை தாரும். அது போல தாங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து பிரிந்து போகும் பொழுது இதோ தேவன் அது நிமித்தமாய் இதோ உண்டாயிருக்கிற இதோ அந்த கவலைகள் எல்லாம் நீங்கும்படியாக இதோ இங்க இருக்கிற இதோ 3 ஊழிய சகோதர குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ தேவனே அது போல தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய மகளுக்காகவும் இதோ தேவன வரன்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற காலங்களில் இதோ தேவன கிறிஸ்தன் சபையிலே இதோ தேவன மணமக்கள் இதோ கிடைக்கப்பெறும்படியாக நீர் உதவி செய்து இதோ திருமணத்திலே இதோ தேவன் இப்படியா கிறிஸ்தவ குடும்பமாய் இணைவதற்கு இதோ தேவனை நீர் ஆசீர்வாதங்களை தந்தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். அது போலவே சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிதாக ஒவ்வொருவருக்கும் நீர் நல்ல சுகத்தின் பலனையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே இதை இப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்கிறோம். உங்கள் ஆசீர்வாதம் எங்களுடன் இருக்கட்டும். இந்த நாளில் கேட்ட உடைய வார்த்தைகளின்படி இதோ தேவனே நாங்கள் இதோ அவைகளை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்க இதோ தேவனே அவைகளை தியானித்துக் கொண்டிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியான மனக்கண்களை எங்களுக்கு திறந்தருளும்படியாகவும் இதோ அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலே நல்ல வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட சகராஜா அவர்கள் கேட்டிருக்கிறது. தேவனே இதோ காஸ்பல் ஃப்ளேம் என்று அழைக்கக்கூடிய இதோ தேவனே அந்த பத்திரிகையினோட ஊழியம் திரும்ப இதோ தேவனே கோற்றலை போன்ற காரியங்களின் மூலமாய் அதை ஆரம்பிக்க முடியாத சகோதரர் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதோ தேவனே அது ஏற்ற வேளையிலே எல்லா காரியங்களிலும் கூடி வரும்படியாக நீர் உதவி செய்தருளும்படியாக நீர் ஒத்தாசை செய்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இது எப்படியாக இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழிய தாசர்களுடைய குடும்பங்களையும் இதோ தேவனே அவருடைய மனைவி பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கடந்து செல்கிறோம். இதோ நாளை தினத்தில் நாங்கள் மீண்டுமாக நாங்கள் எல்லாரும் ஒன்று இணைந்து உங்களுடைய சத்திய வசனங்களை தியானிப்பதற்கு உதவி செய்துள்ளபடியாக இந்த ஜெபத்தை எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து இன்னொரு ஜெபம் செய்வோம். இந்த நாளிலே நாமக்கல் பிரதர் கொஞ்சம் பொறுங்க, ஒரு ஜெபம் செஞ்சிருவோம். இன்னொரு ஜெபம் செய்வோம். பிரதர் கொஞ்சம் பொறுங்க, எல்லாரும் இருங்க, போயிடாதீங்க, எல்லாம் உடனே ஓடிடுவாங்க. நாமக்கல் பிரதர் ராபர்ட் இன்னைக்கு தன்னுடைய 75வது ராபர்ட் இல்ல, நாமக்கல் பிரதர் ரகுநாத் இன்றைக்கு தன்னுடைய 75வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபம் செய்வோம். கிருபையின் பிதாவே, அன்பின் தகப்பனே, நீதியின் தேவனே, இந்த வேளையில மீண்டுமாய் நம்முடைய சமூகத்திலே கடந்து வருகின்றோம். எங்களுடைய அருமையான சகோதரர் ரகுநாத் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே 75 ஆண்டுகளை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள் இன்றைக்கு பிரவேசிக்கிறார். அதற்காக நமக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கின்றோம். இதோ அவர் பார்வை இழந்த நிலையில் இருந்தாலும் ஊழியத்தை மகத்துவமாய் செய்து வருகிறார் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய கரத்தினீர் ஆசீர்வதித்திருக்கிறேன், அவருடைய ஊழியத்தினீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். தொடர்ந்து அவருக்கு இன்னும் இது போன்ற பல பிறந்தநாட்களை காணக்கூடிய ஒரு கிருபையை தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். அன்பின் பிதாவே, அவர் நோயற்ற வாழ்வை வாழக்கூடிய ஒரு சாக்கியத்தை உமக்கு சித்தம் இருந்தால் தாரும். எல்லாவற்றையும் உமக்கு பிரியமுள்ள ஒரு சகோதரனாக அவர் இன்னும் உயர்ந்து பெருக நீர் கிருபையை தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சிறப்படுத்தும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி சகோதரி. சோத்ரையா